பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு பொழுதுபோக்கிற்கு சிறந்தது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா அல்லது யூடியூப் ஷார்ட்ஸா. ஐயா கோவப்படாதீங்க ஐயா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஃபேஸ்புக் ரீல்ஸ் நீங்க சண்டைப்படாதீங்க, இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் ஒன்னாயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே சிறந்தது என்பதற்காக ராகுலும், யூடியூப் ஷார்ட்ஸ் தான் என்பதற்காக கோகுலும் வந்திருக்காங்க. இதோ உங்களுக்காக. ஐயா சப்பாத்திக்கு தேவை குருமா, எங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போல வருமா? தம்பி சமைக்க தேவை அடுப்புன்னு 1000 கடுப்பு, ஏன்னா ரீல்ஸாக எடுத்துட்டு இருக்காங்க. கருத்தை சொல்லியா ஐயா? பொழுதுபோக்குனா என்னையா? பாட்டு பாடி டான்ஸ் ஆகிட்டு வருமா, வைப் பண்ணிட்டு இருக்கிறது தான்யா. அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மட்டும் தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பெஸ்ட்டு. ஐயா எதிரில் சொல்கிறாங்க பொழுதுபோக்குன்னா டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் கரெக்டு தான். ஆனால் தாண்டி ஒன்று இருக்கியா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். விளையாட்டு சேலஞ்ச் நம்பர் 141, சேலஞ்ச் நம்பர் 142 அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு தான் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு. ஒரு வெற்றி வரும், ஒரு தோல்வி வரும், அதெல்லாம் கலந்ததாக ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆகையால் நான் சொல்கிறேன் யூடியூப் ஷார்ட்ஸே சிறந்தது என்று. ஐயா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடும்போது நம்மளால் பண்ண முடியும். நம்ம பாட்டு பாடலாம், நம்ம பாட்டுக்கு ஆடலாம். ஆனால் யூடியூப் ஷார்ட்ஸில் வர மாதிரி 4 பேர்த்த வச்சு விளையாட முடியும். பார்க்கறதுக்கு எதியா பெஸ்ட்டு. அதான் நான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே சிறந்தது என்று. ஐயா பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த கேமை பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், ஐடியா எங்கேருந்து வரும்? யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன் பார்க்குறதுக்கு யூடியூப் ஷார்ட்ஸே பெஸ்ட்டுன்னு. ஐயா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போனால் டைம் போகிறதே தெரியாதுயா. ஐயா டைம் போகிறதே தெரியாதான், அதே மாதிரி தான்யா டேட்டா போகிறதும் தெரியாதுயா, பொசுக்குன்னு போயிடும். ஐயா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நம்ம அந்த வைப்பில் இருக்கும்போது நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். அவங்க பண்ண முடியுமா அந்த கேமிங்கில்? யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்துட்டு சேலஞ்சு நம்பர் அப்படின்னு பண்ண முடியுமா அவங்களால? ஆட்கள் தேவை நமக்கு, நம்மளே போதும்யா. இன்ஸ்டாகிராம் அப்படி தூக்கி வச்சோமா, ரீல்ஸாக போட்டோமா, போகிற டான்ஸை டன்கிறதுன்னு ஆடலாம்யா, பாடலாம்யா. அதான் என்னால் நான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் சிறந்தது என்று நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஐயா அது கரெக்டு தான்யா. இவங்க பாட்டு பாடினாலும் டான்ஸ் ஆனாலும் கிளைம் அடிச்சிருவாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பயந்து பார்க்கணும். நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படி இல்லையா, எங்கே வேணால் பார்க்கலாம். பஸ்ஸில் உட்காந்து பார்க்கலாம், வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், ஹாலில் உட்காந்து பார்க்கலாம். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்க்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கய்யா. ஆகையா நான் சொல்கிறேன் யூடியூப் ஷார்ட்ஸே சிறந்தது என்று நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் ஐயா. பட்டிமன்றம் தான் 2 வாதமும் ஒரு மாதிரி டைட்டாக போச்சு. எது ஜெயிச்சதுன்னு வீடியோ பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.